திருமோணம் கார்த்தி அண்ணன் அவர் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல வாக்கு சேகரிக்க போயிருக்காரு. அந்த வாக்கு சேகரிக்க போன அந்த வீட்டுடைய புகைப்படத்தை அண்ணன் எடுத்து போட்டிருந்தாரு. எனக்கு அதை பார்க்கும்பொழுது ரொம்ப மனசு கஷ்டமாயிடுச்சு. ஏன்னா இப்போ இத்தனை வருஷமா வந்து அவங்க இந்த மக்கள் ஓட்டு போட்டிருப்பாங்கல்ல, ஒருத்தர் நம்மளுக்கு மாற்றத்தை கொடுப்பான்னு சொல்லிட்டு, அந்த ஏமாற்றப்பட்ட அந்த குடும்பத்துடைய சாபம் பாவம் இந்த ஆட்சியாளர்களை சும்மா விடாதுன்னு நான் நினைக்கிறேன். மரியா ஜெனிஃபர் அக்கா தொடர்ந்து அந்த மக்களோட மக்களால் தினசரி அந்த காலையில் போகிறது மாலையில் போகிறது போல் பண்ணிட்டு இருக்கிறது. நம்ம கலைஞர் என்ன சென்னை 1000 விளக்கு தொகுதியில் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து பிரச்சாரத்தை மேற்கொண்டு வராரு. இந்த மாதிரி நிறைய வேட்பாளர்கள் வந்து இருக்கிறாங்க. நம்ம பேட்டி எடுத்த சில வேட்பாளர்களுடைய காரணங்கள் நம்ம பார்க்கணும். உதாரணத்துக்கு ஆவடி தொகுதியில் போட்டியிடக்கூடிய புனிதா, அவங்க பார்த்தீங்கன்னா தொடர்ந்து மக்களிடத்துல போகிறாங்க. எல்லா இடத்துலையும் போயிட்டு உங்களோட மகளாக உங்களோட பேத்தியாக ஓட்டு போடுங்கன்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு வந்து இறங்கி வந்து வேலை செய்கிறாங்க. மக்களிடத்துல போயிட்டு வாக்குகள் வந்து சேகரிக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு இங்கே நிற்கக்கூடிய பல வேட்பாளர்கள் ரொம்ப மிகவும் சாதாரணமானவர்கள். அதே போல நத்தம் சிவசங்கரன் அவருமே பார்த்தீங்கன்னா களத்திலிருந்து போகக்கூடிய ஒரு நபர். அவருடைய காணொலிகள் பெரிய ஒரு ரீச் ஆகுது. ஏன்னா இவங்களாம் மக்களோட தினசரி போய் வாக்கு கேட்குறாங்க. அதே போல வந்து இசை மதிவாணன் அண்ணன் அவருடைய பிரச்சார பாணியுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாக வந்திருக்கு. அதுவே மக்களிடத்தில் போய் ரீச் ஆகுது. அதே போல வந்து அக்கா கார்த்திகா அவங்க வந்து போட்டியிடக்கூடிய தொகுதியிலுமே பார்த்தீங்கன்னா மக்களாக போகிறாங்க, பெரிய பிரச்சாரத்தில் ஈடுபடுறாங்க. என்ன இங்கே பெரிய ஒரு பிரச்சனை கூடியதான் நான் பார்க்குறேன்னா, நிறைய பேச்சாளர்கள் தான் வேட்பாளர்களாகவே இருக்கிறாங்க. அதனால இந்த வேட்பாளர்களுக்கு பிரச்சாரம் செய்யறதுக்கு அண்ணன் சீமான் உட்பட, உதாரணத்துக்கு சாட்டை துரும்புறன் உட்பட சில நபர்கள் தான் தெரிந்தவங்களா வந்து இருக்கிறாங்க. ஆனா இந்த வேட்பாளர்களே வந்து இறங்கி வேலை செய்யறாங்க.